ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பியோட இங்கிலீஷ் சிலபஸ். பிஜிடிஆர்பி அப்படின்னா என்னென்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டு. இந்த சிலபஸ் ஃபுல்லாமே டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்குயர்மெண்ட் போர்டு ரீசெண்டாக 2025 ரிலீஸ் பண்ண இங்கிலீஷ் சிலபஸ் தான் இது ஃபுல்லாகவே. இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எதை பற்றிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கிராமர், கிரிட்டிசிசம், டீச்சிங் மெத்தடாலஜி, இது 3 பற்றிலாம் இந்த 10 யூனிட்டில் வந்து லைன் பை லைனாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், அமெரிக்கன் லிட்ரேச்சர், இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு 10 இது கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சாசர் டு மாடர்ன் ஏஜ். சாசர்லேருந்து மாடர்ன் ஏஜ் வரைக்கும் என்னென்ன ஆத்தர்ஸ்லாம் இருந்தாங்க. சாசர், ஷேக்ஸ்பியர், மில்டன், போப், வேர்ட்ஸ்வர்த், கீட்ஸ், ஷெல்லி, பைரன், டென்னிசன் அண்ட் ப்ரௌனிங், இவங்களாம் என்ன மாதிரியான ஒர்க் எழுதுனாங்க அப்படின்றத பற்றி இந்த ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. அதோட 20th century ஆத்தர்ஸ் டிஎஸ் எலியட், டபிள்யூபி ஈட்ஸ், ஆடன், விர்ஜீனியா வூல்ஃப், ஜேம்ஸ் ராய்ஸ், இவங்க எல்லாம் எப்போ பிறந்தாங்க, அவங்களோட மேஜர் ஒர்க்ஸ்லாம் என்னன்ற பற்றி மோஸ்ட்லி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் யூனிட் அமெரிக்கன் லிட்ரேச்சர். அவங்க அமெரிக்கன் லிட்ரேச்சரோட மேஜர் ஆத்தர்ஸ், அவங்களோட ஒர்க், அவங்க என்னென்ன மாதிரியான ஒர்க்லாம் எழுதுனாங்க, அவங்க எந்த மாதிரி புக்ஸ்லாம் எழுதுனாங்க அப்படின்ற பற்றி கேட்டிருப்பாங்க. அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேயே மேஜர் ஆத்தர்ஸ் யாருன்னா வால்ட் விட்மன், எமிலி டிக்கன்சன், ராபர்ட் ஃப்ராஸ்ட், ஹெமிங்வே, ஃபாக்னர், டோனி மாரிசன், ஆர்தர் மில்லர். அண்ட் தேர்ட் யூனிட் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். இதில் இந்தியனில் மோஸ்ட் ஆஃப் நிறைய லிட்ரேச்சர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான லிட்ரேச்சர்ஸ் யாருன்னா ஆர்கே நாராயணன், முல்க்ராஜ் ஆனந்த், கமலா தாஸ், நிசம் எசேக்கியல், அனிதா தேசாய் அண்ட் அருந்ததி ராய், இவங்கெல்லாம் யாருன்னா ரொம்ப முக்கியமான ரைட்டர்ஸ். இவங்க என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் எழுதுனாங்க, அவங்களோட ஒர்க்கில் எதை பேஸ் பண்ணி அவங்க எழுதியிருந்தாங்க, அவங்க எப்போ பிறந்தாங்க, அவங்களோட பர்த் அண்ட் டெத், எந்த பிளேஸில் இருந்தாங்க, அவங்களோட ஒர்க்ஸ்லாம் எதுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சு அப்படின்றத பற்றி மோஸ்ட்லி கேட்பாங்க. Fourth unit literary forms. Literary forms, it refers to the structure or style. Literary forms அப்படின்னா என்னென்னா ஒரு ரைட்டர் அவங்களோட எமோஷன், ஃபீலிங்ஸ், ஸ்டோரிஸ், அவங்க எப்படி எந்த விதத்தில் அவங்க வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் லிட்டரரி ஃபார்ம்ஸ். ட்ராமா, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், நாவல், போய்ட்ரி, ப்ரோஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ், இதெல்லாம் வந்து தான் லிட்டரரி ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 5th யூனிட் லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி. கிளாசிக்கல் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சம் ரைட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க எழுதின ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதில் யாருன்னா பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ட்ராடன், கால்ரிட்ஜ், மேத்யூ ஆர்னால்டு, இவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லுவாங்க. இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து இப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நார்மலாக ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஒர்க்கை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறது தான் கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட் ஷேக்ஸ்பியர் 6th யூனிட். இவரோட பிளேஸ் தமட்டிக் அனலைசிஸ். அப்படின்னா இவரோட மோஸ்ட் ஆஃப் பிளேஸ் வந்து எப்படி இருக்குன்னா லவ், ரிவெஞ்ச், அவரோட எல்லா ஃபீலிங்ஸ்லேயும் எக்ஸ்போஸ் பண்ணி அவர் எழுதியிருப்பார். சானட்ஸ், இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 14 லைன்ஸ் இருக்கும் இந்த போயம். இதில் வந்து ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன் மாதிரி எல்லாமே வரும். அடுத்து நெக்ஸ்ட் யூனிட் கிராமர் அண்ட் யூசேஜ். மோஸ்ட்லி நமக்கு கிராமர் எல்லாம் கொஞ்சம் தெரியும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், சின்டெக்ஸ், டென்ஸ்லாம் நம்ம 6th கிளாஸ்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருப்போம். வாய்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்ஸ், எரர், ஐடியம்ஸ், பிரேசல் வேர்ப்ஸ், இந்த கிராமர்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் 8th யூனிட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். இதில் வந்து எல்எஸ்ஆர்டபிள்யூ யூஸ் பண்ணிப்பாங்க. எல்எஸ்ஆர்டபிள்யூ நத்திங் பட் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங். நீங்கள் என்னென்ன டீச்சிங் எய்ட்ஸ்லாம், நீங்கள் இப்போ ஒரு கிளாஸ் ரூம் போகிறீங்கன்னா என்னென்ன மாதிரி டீச்சிங் எய்ட்ஸ்லாம் எப்படி இன்னோவேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவீங்க. லெசன் பிளான்னா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த கிளாஸில் இதுதான் டீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறது தான் 8th யூனிட். நெக்ஸ்ட் 9th யூனிட் வேர்ல்டு லிட்ரேச்சர் இன் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன். சம் செலக்டட் ஒர்க்ஸை வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. ஃப்ரெஞ்சு, ரஷ்யன், க்ரீக், ஆஃப்ரிக்கன், லாட்டின் அமெரிக்கன் லிட்ரேச்சராக வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. 10th யூனிட் கேண்டம்பரரி லிட்ரேச்சர். போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னென்னா 20th century டு ப்ரெசண்ட் இருக்க எந்த மாடர்னான ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு டயஸ்போரா ரைட்டிங்னா சம் பீப்புள் வந்து மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க. அவங்க ஹோம் டவுன்லேருந்து அவங்க ஐடென்டிட்டி, லிவிங் பிளேஸ், கல்ச்சர்ஸ்லாம் விட்டுட்டு அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி மற்ற பிளேஸில் வாழ்கிறாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜும்பா லஹிரியோட ஒர்க்கை சொல்லியிருப்பாங்க. ஜெண்டர் ஸ்டடீஸ், அவங்க இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க ஒரு ஜெண்டரோட ரோல்ஸ், ஃபெமினிசம் பற்றி சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக மார்ஜினலைஸ்டு பீப்புளை சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி ஃபார் உமன், அவங்க ரைஸை வந்து எப்படி
அவங்க வாய்ஸை வந்து எப்படி ரைஸ் பண்ணுறாங்க பீப்புள்ஸ்க்கு எதிராக அப்படின்ற பற்றி சொல்லியிருப்பாங்க. எகோ கிரிட்டிசிசம், இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லிட்ரேச்சர் அண்ட் என்விரான்மெண்ட். நேச்சர், கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி இருக்கும். அதோட ஒர்க்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா நேச்சரை பற்றி இருக்கும். பாப்புலர் லிட்ரேச்சர், மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் வந்து எந்த மாதிரி புக்கை லைக் பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ரொமான்ஸ், ஃபேண்டசி, த்ரில்லர் இது மாதிரி ஒர்க்கு தான் லைக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்க்க போகிறோம். ரிட்டன் எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் டைப் 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. பார்ட் ஏ வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின் இருக்கும். பார்ட் பி வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் மார்க்ஸ் வந்து 150. டோட்டல் டியூரேஷன் 3 hours. இப்போ மெயின் சப்ஜெக்ட் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், தமிழ், மேத்தமெட்டிக்ஸ் அப்படி தனித்தனியாக இருக்கும்ல. ஈச் சப்ஜெக்ட்டுக்கும் 110 மார்க்ஸ் இருக்கும். இப்போ இங்கிலீஷ்னால் 110 மார்க்ஸ் மட்டும்தான். எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 மார்க்ஸ். ஜென்ரல் நாலேஜ் 10 மார்க்ஸ். இதுதான் டோட்டல் மார்க்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸு. தேங்க்யூ. நாளைக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 1 by 1